ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷல் 2 வகை பணியாரம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பணியாரம். எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் எங்கள் ஊரில் செய்வோம். கல்யாணம், சீர்வரிசை, இது எல்லாத்துலேயுமே இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த தம்ரூட் பணியாரம் ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் மௌலானா பேக்கரின்னு முன்னாடி இருக்கும். இப்போ நிறைய பேக்கரி வந்துருச்சு. அந்த மௌலானா பேக்கரி தம்ரூட்னா ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி இந்த நானகத்தா பணியாரமும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபேமஸான ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு குயிக் அண்ட் ஈஸியாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு தம்ரூட் செய்கிறதுக்கு நான் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவு எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு இருக்கும். அதுலேயே 1/2 கப் சுகரு, 2 முட்டை, கொஞ்சமாக முந்திரி, கூடவே 150 ml மாதிரி நெய் எடுத்திருக்கேன். நெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா மில்க் மேடு 1 டின் எடுத்திருக்கேன். இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, 1/2 டின் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சப்போஸ் மில்க் மேடு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 3/4 கப் மாதிரி சுகர் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஸ்வீட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் ரவையை கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லேசாக ஹீட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரவா லட்டு மாதிரி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி நம்ம லேசாக ஹீட் பண்ணி சேர்க்கும் போது தம்ரூட் பர்ஃபெக்டாக வரும். அதனால இந்த மாதிரி ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். உங்ககிட்ட அந்த எலக்ட்ரிக் பீட்டர் மிஷின் இருந்தால் கூட நல்லா நுரைக்க பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கும் போது. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் இதில் சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். சுகரை நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை தானே, நம்ம கையாலே நல்லா கலந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி சேர்த்து கலக்கும் போது. இதே நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். அதனால நீங்கள் பவுட்ரு பண்ணியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து சுகரை முட்டையிலேயே கரைய வைப்போம். இந்த அளவுக்கு சுகர் கரைஞ்சி வந்த பிறகு மில்க் மெய்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு மில்க் மெய்டு சேர்க்க விருப்பம் இல்லை, அது அன்ஹெல்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் 1 கப் எடுத்துட்டு அதை நல்லா சுண்ட காய்ச்சி 1/4 கப் ஆன பிறகு அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அம்மாலாம் செய்யும் போது இது மாதிரி தான் செய்வாங்க. சரி, நமக்கு இப்போ ஈஸியாக மில்க் மெய்டு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்த்து செய்கிறோம். கூடவே ரவையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்குவோம். இட்லி மாவு பதத்தில் இருக்கா? இதை விட தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, இதை விட கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சப்போஸ் கொஞ்சம் ரவை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கெட்டியாயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம 150 மில்லி நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். கேஷ்யூ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கிளறணும். ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது ஒரு மாதிரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பயந்துராதீங்க. பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்லா கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க. சேர்த்து நல்லா கிளறும் போது இந்த மேலே ஒயிட்டாக தெரியுது பாருங்களேன், இது எல்லாமே மாறி நல்லா சூப்பராக மாவு திரண்டு வரும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே வாங்க, சூப்பராக மாவு ரெடியாகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்களேன், மேலே ஒயிட்டாக இருந்ததெல்லாம் மாறி மாவு அழகாக திரண்டு வந்துருச்சு. இதிலே ரவை பார்த்திங்கன்னா ஒரு 30% மாதிரி குக் ஆகிடும். இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு அவ்வளோதான், நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துட்டு பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கெட்டியாகி வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். கூடவே பேக்கிங் ட்ரேவும் பேக்கிங் பேப்பர் சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கான ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் ரவுண்ட் ஷேப்லேயும், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தம்ரூட் ரவுண்ட் ஷேப்பில் செய்வாங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. பார்க்கும் போது கேக் மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு அதில் பேக்கிங் பேப்பர் சேர்த்துட்டு சூடாகவே ஊற்றி எடுத்து வச்சுக்குவோம். சூடாக ஊற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக முந்திரி இந்த மாதிரி நீல நீளமாக வச்சுருக்கேன். பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். மேலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இப்போது பேக் பண்ணுறதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்களேன்.
என்னோட ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஜிபாஸ் பிராண்டு. இதில் பேக் பண்ணும்போது 180 டிகிரியில் வச்சு தான் நான் பேக் பண்ணுவேன். பர்ஃபெக்டாக வரும் எல்லா டிஷ்ஷுமே. நானகத்தா கேக்கு எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். கூடவே 180 டிகிரியில் செட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஹீட் வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ஹீட் வைக்கிறது கீழே வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ 2 பக்கமுமே ஹீட் வர மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் செட் பண்ணி வச்சுருக்கிற தம் ரூட் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி இதை பேக் பண்ணேன். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் வச்சேன், அதில் பர்ஃபெக்டாக வரல. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க சூப்பராக. ஓடிஜியில் செட் பண்ணும் போது எவ்வளோ டைம் வைக்கிறது அப்படின்னு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு தம் ரூட்டு. கலருமே பக்காவாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கலரில் தான் எடுக்கணும். ரொம்ப லைட்டாக எடுத்தால் தம் ரூட் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக தெரியுது, ஆனால் ரொம்ப கரெக்டான கலரில் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு தம் ரூட்டு. நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். பசங்க வந்து பேக் ஆகிட்டு இருக்கும் போதே வீடு ஃபுல்லாக நெய் வாசமாக இருக்குமா, செஞ்சு முடிச்ச உடனே கட் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்களா, அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுட்டோம். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நானகத்தா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்குமே 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வந்து சுகரு, 2 ஏலக்காய், 150 மில்லி வந்து நெய் சேர்க்கணும். இங்கே நான் வந்து 125 மில்லி நெய்யும் ஒரு துண்டு பட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 150 மில்லி நெய்யாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஆப்ப சோடா கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டரையும் நெய்யையும் வந்து மெல்ட் பண்ணி சேர்க்கணும். மெல்ட் பண்ணிவிட்டு சூடாக சேர்த்துடக்கூடாது, மாவில் நல்லா ஆற வச்சு தான் சேர்க்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து பட்டரையும் நெய்யையும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. லைட்டாக ஹீட் ஏறினோடனே பட்டர் மெல்ட் ஆகிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்லா ஆறி வந்துடும். அதுக்காக நான் அடுப்பில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு 2 ஏலக்காவும் அதிலே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். நானகத்தா செய்கிறதுக்கான மேல் வேலையெல்லாம் பார்த்து வச்சாச்சு. இப்போ மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சஹன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிளேட்ஸு இல்லை சஹன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு பிசைஞ்சிட்டு குக்கீஸ் கட்டரில் கட் பண்ணி ஷேப் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இதில் மைதா மாவு, பவுட்ரு பண்ண சுகரு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கூடவே ஆப்ப சோடா கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா உப்பு வந்து அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம மெல்ட் பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாவுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, நெய்யிலே தான் இந்த மாவை பிசையணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது மாவு திரண்டு வராத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது அழகாக சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் வந்து கிளிப்பிங் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பிசைங்க. நானகத்தாவை பொறுத்த அளவில் மாவை வந்து நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குக்கீஸ் வந்து சூப்பராக வரும். நானகத்தா மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே பாதி நானகத்தாவோட ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சிரும், பக்காவாக வந்துடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் நமக்கு வந்துடும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நிறைய குவான்டிட்டியில் தானே செய்வாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி செய்யும் போது ஒரு ஆள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி, எய்த்த வீட்டு ஆண்டி, அம்மா எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. நாங்களும் அது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிப்போம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு தட்டி கொடுத்துட்டாங்கன்னா குக்கீஸ் கட்டர் மாதிரி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நானகத்தா அச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு அச்சு வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த ஷேப்லாம் பண்ணுறதுக்காகவே நாங்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்ககிட்ட மாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கட் பண்ணி கொடுப்போம். அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு இந்த நானகத்தா செய்யும் போது. இந்த ஸ்டேஜில் மாவோட பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் திட்டமாக வந்து தட்டி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் குக்கீஸ் கட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னா நானகத்தா அச்சுனே கிடைக்கும். அதில் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். லீவ்ஸ் இருக்கும், விதவிதமான ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஹார்ட்டின் ஷேப் மெயினாக இருக்கும். நாங்களாம் வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப் நானகத்தா தான் சூஸ் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் இருந்தாலும் அந்த ஷேப்காக ஆசைப்பட்டுட்டு ஹார்ட்டின் ஷேப் வந்து அதிகமாக செலக்ட் பண்ணி சாப்பிட்றது உண்டு. இப்போ நம்ம இந்த குக்கீஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து இந்த நானகத்தாக்கு வந்து மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக தாராளமாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. நான் வந்து ட்ரெடிஷ்னலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நான் கோதுமையிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகி மாவு, கம்பு மாவு இதுலேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரெசிபிலாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன ட்ரெடிஷ்னல் பணியாரம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ரெசிபியும் நான் லாங் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அழகா ஷேப்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்ட்டு. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு தட்டி வச்சா மட்டும்தான் ஷேப்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா வரும். அதனால நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எங்க ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நானகத்தா, தம் ரூட்டு, சீனி வடை, அப்புறம் அச்சு பணியாரம்னு செய்வோம். சில்லு பணியாரம் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். உங்க ஊர் சைடு இந்த மாதிரி என்னென்ன பணியாரம்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஊரில் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி பணியாரம் கூடவே பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபீஸ் இதோட வேல்யூலாம் நமக்கு தெரியாது. இங்கே வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இதெல்லாம் தேடுற மாதிரி இருக்குது. ஊர்லேருந்து யாராவது வந்தால் பணியாரம் வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுக்க தான் செய்வாங்க. இருந்தாலுமே சடனாக ஒரு கிரேவிங் வரும் தெரியுமா? அப்போ வந்து நமக்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப இம்மிடியேட்டாக வாங்கி சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையால் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இந்த மாதிரி பணியாரம்லாம் செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸும் நம்மளோட சேர்ந்துப்பாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அம்மா செய்கிறாங்க, ஏதோ வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்காகவாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட பேசிக்கிட்டே நானகத்தா குக்கீஸும் கட் பண்ணி 180 டிகிரியில் வந்து 2 பக்கமும் ஹீட் வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கலரும் பாருங்கள், ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளையாக இருந்தாலும் நானகத்தா நல்லா இருக்காது. கரெக்டான கலரில் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே டைமிங் ஓடிஜியில் செட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சூப்பராக தம் ரூட் நானகத்தா எல்லாமே வீட்டிலே செய்யலாம். நீங்கள் ஊரில் இருந்தால் கூட பேக்கரியிலையோ இல்லை வெளியில் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கையாலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.